அரிய நகரம் என்ற ஒரு ஊரில் பொன்னும் வைரமும் இரத்தினக் கல்லும் விற்பனை செய்யும் ஒரு கடை இருந்தது. அந்தக் கடையில் விற்கும் பொருளை வாங்குவதற்கு அக்கம் பக்கம் கிராமத்திலிருந்து பலரும் ரொம்பவும் விருப்பத்துடன் வருவார்கள். இந்த பரபரப்பான கடைவீதியில்தான் அந்த புகழ்பெற்ற இரத்தினக் கடை இருக்கிறது. மின்னும் கற்களைப் போலவே அந்த கடையின் புகழும் ஊர் எங்கும் பரவியிருக்கிறது. இந்த புகழ்பெற்ற கடையின் உரிமையாளர் மாணிக்கவேல், அவருக்கு இரத்தினங்கள் வெறும் கற்கள் அல்ல, அவை ஒவ்வொன்றும் ஒரு பொக்கிஷம். மிகுந்த கவனத்துடன் அவர் அவற்றை மெருகேற்றி பாதுகாத்து வந்தார். அவரது கைகள் தராசை சரி செய்வது போல அவரது மனமும் எப்போதும் நேர்மையையே நாடும். ஒரு சிறு குன்றிமணி அளவு கூட பிசகாமல் வியாபாரம் செய்வது அவரது வழக்கம். இந்தாருங்கள் ஐயா, நீங்க கேட்ட தரமான கற்கள். இவை உங்கள் இல்லத்தில் மங்களத்தை சேர்க்கட்டும். மிக்க நன்றி மாணிக்கவேல். உங்கள் கடையின் கற்கள் எப்போதும் ராசியானவை. சற்று நில்லுங்கள். நீங்கள் தெரியாமல் ஒரு நாணயம் கூடுதலாக கொடுத்து விட்டீர்கள். இதோ உங்கள் மீதி பணத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். உன் நேர்மைக்கு நிகர் ஏதுமில்லை மாணிக்கவேல். நீ நீடுழி வாழ்க. உனக்கு தெரியுமா, அரிய நகரத்தில் மாணிக்கவேலை மிஞ்சிய நேர்மையான வியாபாரி வேற யாருமே இல்லை. ஆமாம், நிச்சயமாக. கண்ணை மூடிக்கொண்டு அவரிடம் ரத்தினங்களை வாங்கலாம். அந்தளவிற்கு நாணயமானவர். இப்படி அந்த அரிய கிராமத்தில் வாங்கிய அந்த கடையின் பெருமையை பேசிக் கொண்டிருந்தனர். அதே நேரத்தில் இப்படி வணிகர்களின் பேச்சை ஒட்டுக்கேட்ட விக்கிரமனின் மனதில் ஒரு தந்திரமான திட்டம் உதித்தது. மாணிக்கவேலின் நற்பெயரை தனக்குச் சாதகமாக பயன்படுத்த அவன் முடிவு செய்தான். விக்கிரமன் தனது பயணத்திற்கான மூட்டைகளை தயார் செய்தான். அவனது நோக்கம் கற்களை வாங்குவது மட்டுமல்ல, மாணிக்கவேலின் நம்பிக்கையை வெல்வதும்தான். நீண்ட பயணத்திற்குப் பிறகு விக்கிரமன் அரிய நகரத்தின் பிரம்மாண்டமான கோட்டை வாசலை வந்தடைந்தான். அவனது கண்கள் அந்த இரத்தினக் கடையை தேடி அலைந்தன. நேராக மாணிக்கவேலின் கடைக்குள் விக்கிரமன் நுழைந்தான். ஒரு பெரிய செல்வந்தனைப் போல அவன் காட்டிய தோரணை அனைவரையும் கவர்ந்தது. வாருங்கள் நண்பரே, வெகு தொலைவிலிருந்து வருவது போல் தெரிகிறது. அமருங்கள். உங்களுக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? ஐயா, உங்கள் புகழை கேள்விப்பட்டு வந்தேன். நான் ஒரு பெரிய பல தொழில்களை செய்கிறவன். நான் பல நாடுகளுக்கு பயணம் செய்பவன். உங்கள் கடையின் சிறந்த இரத்தினங்களை மற்ற தேசத்து மன்னர்களிடம் கொண்டு சேர்க்க விரும்புகிறேன். அப்படியா? மிக்க மகிழ்ச்சி. தரமான இரத்தினங்களை உலகறிய செய்வது நல்ல விஷயம்தான். சொல்லுங்கள், உங்களுக்கு என்னென்ன கற்கள் தேவை? ஆஹா, என்ன ஒளி, என்ன பிரகாசம்! இந்த கல்லின் அழகை பார்த்தால் எப்பேற்பட்ட மன்னரும் மயங்கி விடுவார்கள். சரி, இந்த இரத்தினக் கல்லை கொடுங்கள். மன்னர்களுக்கு இந்த இரத்தினக் கல்லை காமித்து இதனை நான் விற்பனை செய்து உங்களுடைய நேர்மை தன்மையையும் கடையின் புகழையும் நான் கொண்டு போய் சேர்க்கிறேன். ரொம்ப சந்தோஷம் நண்பரே. இந்த கல்லின் விலை 1,00,000 ரூபாய் வரும். ஓ, அப்படியா? ஆனால் என்கிட்ட இப்போதைக்கு 50,000 தானே இருக்கிறது. இப்போது எனக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லையே. நீங்க பேசுகிற பேச்சில் நேர்மை தெரிகிறது. இப்போது உங்ககிட்ட இருக்கிற பணம் குறைவாக இருந்தால் கவலை வேண்டாம். இந்த கற்களை எடுத்துச் செல்லுங்கள். லாபம் கிடைத்த பின் பணம் தாருங்கள். இதைத்தான் விக்கிரமனும் எதிர்பார்த்தது. மாணிக்கவேலின் நம்பிக்கையை பெற்றுவிட்ட சந்தோஷத்தில் விக்கிரமன் அந்த இரத்தினக்கல்லை அந்த குறைவான தொகையை கொடுத்துவிட்டு இரத்தினப் பையுடன் கடையை விட்டு வெளியேறினான். சிறிது நாட்கள் கழித்து விக்கிரமன் அந்த கடைக்கு மீண்டும் அந்த மீதித் தொகையை கொடுத்து மாணிக்கவேலின் நம்பிக்கையை இன்னும் பெறுவதற்காக வந்தான். வணக்கம் மாணிக்கவேல். இதோ நான் சொன்னபடி வந்துவிட்டேன். நீங்கள் கொடுத்த கற்களுக்குரிய முழு தொகையும் இதில் இருக்கிறது. மிக்க மகிழ்ச்சி விக்கிரமன். உன்னை போன்ற நாணயமான நண்பர்களை பெறுவது ரொம்பவும் கஷ்டம்தான். இந்த நட்பு நமக்குள் என்றும் தொடர வேண்டும் மாணிக்கவேல். தூரத்தில் இருந்து இதை கவனித்துக் கொண்டிருந்த செல்வராசன் மனதில் ஏதோ ஒரு தயக்கம், விக்கிரமனின் அதிகப்படியான நற்பண்பு அவருக்கு சந்தேகத்தை ஏற்படுத்தியது. யாரும் இல்லாத நேரம் பார்த்து செல்வராசன் மெதுவாக மாணிக்கவேலின் அருகே வந்து தனது கவலையை சொல்லத் தொடங்கினார். மாணிக்கவேல், என்னோட மனசுல தோன்றிய விஷயத்தை ஒரு எச்சரிக்கையாக உங்கிட்ட சொல்ல விரும்புகிறேன். முகம் பார்த்து யாரையும் நம்பாதே. அளவுக்கு மீறிய இனிமை ஆபத்தாக முடியலாம். அந்த விக்கிரமனிடம் கொஞ்சம் கவனமாக கடன்
ஏதும் அதிகம் கொடுக்காமல் கவனமாக இருங்கள். அவனுக்கு கடனுக்கு நீங்கள் பொருளை கொடுப்பது எனக்கென்னவோ சரியாகப்படவில்லை. இதை ஏதோ உங்களிடம் சொல்ல வேண்டும் என்று தோன்றியது. இதுக்கப்புறம் உங்களுடைய விருப்பம். ஐயா செல்வராசு, நீங்கள் வீணாக கவலைப்படுகிறீர்கள். அவர் சொன்னபடி பணத்தை திருப்பி தந்துவிட்டாரே, அவர் நல்லவர்தான். அதனால் அதை பற்றி கவலைப்படாம உங்க வேலையை பாருங்க. சரி, இனி உங்கள் விதி. எனக்கு தோன்றியதை நான் சொன்னேன், அவ்வளவுதான். இணக்கமறிந்து இணங்கு என்ற ஆத்திசூடிப்படி நட்பு கொள். இல்லைன்னா நம்மோட வாழ்க்கை கவலையும் நிம்மதியும் இல்லாத வாழ்க்கையாக மாறிவிடும். சிறிது நாட்கள் நகர்ந்தன. மாணிக்கவேலுக்கும் விக்கிரமனுக்கும் இடையிலான நட்பு மேலும் வலுவடைந்தது. அரிய நகரம் பல மாற்றங்களைக் கண்டது. மாணிக்கவேல், ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு தேடி வந்திருக்கிறது. ஆனால் அதற்கு நம்மிடம் மிக சிறந்த ரத்தினங்கள் தேவை. சந்தனபுரி மன்னர் தனது மகளின் திருமணத்திற்காக அரிய வகை ரத்தினங்களை தேடுகிறார். இதை மட்டும் நாம் கொடுத்தால் வாழ்நாள் முழுவதும் உழைக்க தேவையில்லை. மாணிக்கவேல் ஒரு கணம் யோசித்தார். அவை கடையின் மிக அரிதான விலைமதிப்பற்ற கற்கள். ஆனால் விக்கிரமனின் மீதான நம்பிக்கை அவரை ஆட்கொண்டது. விக்கிரமனின் மீதுள்ள நம்பிக்கையால் அவன் கேட்ட ரத்தினங்களை கொடுக்க முடிவு செய்தார். சரி விக்ரமா, உன்னை நம்பி என் கடையின் மிக உயரிய ரத்தினங்களை தருகிறேன். இவற்றை ஜாக்கிரதையாக கொண்டு செல். என்னுடைய இத்தனை கால உழைப்பையும் உன்னை நம்பி உன்னிடம் கொடுக்கிறேன். மாணிக்கவேல் கடைகளில் இருந்த விலையுயர்ந்த கற்களையெல்லாம் விக்கிரமனிடம் கொடுத்தார். அதையெல்லாம் வாங்கிய அந்த விக்கிரமன் பிரம்மாண்டமான கனவுகளுடன் விலையுயர்ந்த ரத்தினங்களைச் சுமந்து கொண்டு விக்கிரமன் நகரை விட்டு வெளியேறினான். ஒரு வாரம் கடந்தது, ஒரு மாதம் கடந்தது. விக்கிரமனிடமிருந்து எந்தச் செய்தியும் இல்லை. கடையின் வாசல் காலியாகவே கிடந்தது. இப்பொழுது மாணிக்கவேலின் நெஞ்சில் பயம் குடியேறியது. தெருவில் யாராவது வரும் சத்தம் கேட்டால் விக்கிரமன்தான் வருகிறாரோ என்று ஓடிப்போய் பார்த்தார். ஐயா செல்வராசன், என் மனம் கேட்கவில்லை. எனக்கு ஒரே மனக்கவலையாக இருக்கிறது. நானும் முடிந்தவரை பொறுமை காத்துவிட்டேன். இனிமேலும் என்னால் பொறுமை காக்க முடியாது. தயவு செய்து சந்தனபுரிக்கு சென்று விக்கிரமன் எங்கே என்று பார்த்து வாருங்கள். அவன் எப்பொழுதும் சரியாக வந்து கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுத்து விடுவான். ஆனால் இந்த முறை ஏன் வரவில்லை என்றே புரியவில்லை. மாணிக்கவேலின் கவலையை போக்க முதியவர் செல்வராசன் நீண்ட பயணத்தை மேற்கொண்டு சந்தனபுரிக்கு சென்றார். அங்கே இருக்கும் மக்களிடம் விக்கிரமனைப் பற்றி விசாரிக்க ஆரம்பித்தார். தம்பி, இங்கே விக்கிரமன் என்ற ரத்தின வியாபாரி யாராவது இருக்கிறாரா? அவனா? அவன் ஒரு பெரிய மோசடிக்காரன். ஊர் ஊராகச் சென்று ஏமாற்றுவதே அவன் வேலை. இப்போது எங்கே இருக்கிறான் என்றே தெரியாது. இதை கேட்ட செல்வராசுக்கு புரிந்துவிட்டது. அந்த விக்கிரமன் சொன்னது அத்தனையும் பொய் என்று தெரிந்தபோது செல்வராசன் அதிர்ச்சியில் உறைந்து போனார். அந்த ஏமாற்றுக்காரன் தலைமறைவாகிவிட்டான் என்பது அவருக்கு திட்டவட்டமாக புரிந்துவிட்டது. திரும்பி வரும் வழியில் செல்வராசனின் பாதம் கனத்தது. இந்த கசப்பான உண்மையை மாணிக்கவேல் எப்படி தாங்குவார் என்ற மனவேதனையுடன் வந்தார். மாணிக்கவேல், நாம் ஏமாற்றப்பட்டு விட்டோம். விக்கிரமன் ஒரு திருடன். அவன் உன்னை மட்டுமல்ல, பலரையும் இப்படித்தான் ஏமாற்றியிருக்கிறான். அவன் உன்னிடம் வாங்கிய இரத்தின கற்களை எடுத்துக்கொண்டு எங்கேயோ ஓடிவிட்டான். அவனை பத்தி நான் எங்க யாருக்கிட்ட கேட்டாலும் இப்படித்தான் சொல்றாங்க. நாம அவன்கிட்ட ஏமாந்துட்டோம் மாணிக்கவேல். அவன் நல்லா நாடகமாடி நம்மள நல்லா ஏமாத்திருக்கான் மாணிக்கவேல். ஆண்டு கணக்கில் சிறுகச் சிறுக சேர்த்த செல்வமெல்லாம் ஒரே நாளில் பறிபோனதை எண்ணி மாணிக்கவேல் சிலையாக அமர்ந்திருந்தார். கண்களை மூடியபோது விக்கிரமனின் போலியான புன்னகையே அவர் முன் வந்து நின்றது. அளவுக்கு மீறிய நம்பிக்கை அவரை பாதாளத்தில் தள்ளிவிட்டது. இருளில் எரியும் சிறுவிளக்கைப் போல இந்த பாடம் அவர் மனதில் என்றும் இருக்கும். ஆனாலும் மாணிக்கவேலுக்கு இதை யாராலும் ஆற்ற முடியாத துன்பமாக மாறிவிட்டது. ஆகவே நண்பர்களே, நீங்களும் கவனமாக இருங்கள். இணக்கம் அறிந்து இணங்கு என்ற ஆத்திச்சூடி படி நட்பு கொள். அதாவது நட்பு கொள்வதற்கு முன் அவர்களின் நற்குணங்களையும் மனப்பாங்கையும் ஆராய்ந்து அறிந்து ஒத்துப்போகக்கூடியவர்களுடன் மட்டும் சேர்ந்து நட்பு கொள்ளுதல் வேண்டும். அன்பாக இரு, ஆனால் அறிவோடு இரு.
நேர்மைக்கு தண்டனை கிடைக்காது. ஆனால் ஏமாளித்தனத்திற்கு விலை உண்டு. Welcome to the Arrow School.